இன்பம். 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் இந்த மாதம் நடக்கும்னு பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையுமே பொது பலன்கள் தான். சிறப்பு பலன்கள் அந்தந்த பர்சனல் ஜாதகத்தில் இருக்குது. அப்புறம் எதுக்கு நம்ம கோச்சார பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா தான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். அவர் 2ஆம் இடத்துல ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அந்த ராகு 2ல் இருக்கார். இது எல்லாமே சிறப்பு தான். ஆக நீங்கள் 2ஆம் இடத்துக்கு மூவ் ஆகுறீங்க. 2ன்னா சம்பாத்தியத்துக்காக அதிகமாக போராடுறீங்கன்னு அர்த்தம். அதே சமயத்தில் நீங்கள் போராட்டத்துக்கு தகுந்த வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் கிரக நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. காரணம், உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு, சூரியன், செவ்வாய், புதன் அத்தனை கிரகங்களும் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருக்குது. அப்படி இருந்தாலே உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம் நிறையவே இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால். அது மட்டும் இல்லை, அண்ணன் இருக்கார், மூத்த சகோதரர் இருக்கார், அவர்களாலும் நன்மைகள் இது எல்லாமே இருக்குது. ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். அப்படி குரு பார்க்குறதுனால உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்கும். ஏதாவது ரொம்ப நாளாக நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் இது இருக்குது. நிறைய முயற்சி பண்ணுவீங்க, அதில் வெற்றி அடைவீங்க, நிறைய லேர்ன் பண்ணுவீங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களை நீங்களே பெரிய லெவலில் டெவலப் பண்ணிப்பீங்க. அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உருவாகும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா, நீங்கள் யாரோடலாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் டைரெக்டாக தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் நடக்கும். எண்ணிய எண்ணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. லைஃப்பில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் நன்மை, இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது. உறவினர்கள், சகோதர சகோதரிகள், அண்டை அயலர் எல்லாருடைய ரிலேஷன்ஷிப்பே ஓரளவுக்கு பரவாயில்லாமா இந்த மாதம் இருக்கும். ஆக இந்த மாதம் உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். அது இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கார். அப்படி இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லா, நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, அதற்கு தகுந்த ப்ராஃபிட் இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க, குறிப்பாக ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, மோட்டார் லைனில் இருக்கிறீங்க, சிவில் லைனில் இருக்கிறீங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் சிறப்பான பலன்கள் மார்கழி மாதமாக இருந்தால் கூட இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. அண்டர் எஜுகேஷனும் சரி, ஹையர் எஜுகேஷனும் சரி, அம்மா அப்பாவுடைய அன்பு, ஆதரவு, 2 பேருடைய அன்பு ஆதரவுமே இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தாலும் ஏற்ற முன்னேற்றம் இருக்குது, மகசூல் இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 5ஆம் அதிபதி புத பகவான் 8ஆம் அதிபதியாகி லாபஸ்தானத்தில் இருக்கார். அவருமே நல்ல நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி இருந்தால் 5ஆம் இடம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. அல்லது எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும், அல்லது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், எனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, கோல்டு பாண்டு எது வாங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஏதாவது சேவிங்ஸ் பண்ணணும்னா அதை இந்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நல்லாவே இருக்கும், நல்லா டெவலப் ஆகும். லைஃப்பில் உங்களுக்கு எப்போயெல்லாம் ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்கும், அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இந்த மாதம் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. அரசாங்கத்தால் நற்பலன்கள் உண்டு.
கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அவங்களுடைய அரசியல் எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். அது இல்லாமல் உங்களுடைய தொண்டர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப்பை பொறுத்த வரைக்கும், கரியரை பொறுத்த வரைக்கும் பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும், அதனால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுக்கு கை கொடுக்கும். அதில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் ஃபீட்டர் கன்சலில் இருந்தாலும் சரி, கும்பராசியில் பிறந்திருக்குமே நமக்கு 7.5 சனி நடக்குது, அல்லது ஜென்மச்சனி நடக்குதே, இவர் எல்லாமே நன்மையாக சொல்லிகிட்டு இருக்கானே நினைக்காதீங்க. கிரகங்கள் என்ன இருக்கோ அதை சொல்கிறேன். அவங்க எந்த நட்சத்திரத்தின் சாரத்தில் இருக்காங்களோ அந்த பலன்களை உங்களுக்கு சொல்கிறேன். ஆக இந்த மாதம் உங்களுக்கு ஜென்ம சனி தான், 7.5 சனி தான். ஆனால் கோச்சாரங்கள் சாதகமாக இருக்கிறதுனால நீங்கள் மார்கழி மாதமாக இருந்தால் கூட துணிஞ்சு சில காரியங்களை செய்யுங்க, சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய மேரிட்டல் லைஃப் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் அஃபேர் இருந்தாலும் லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. செகண்ட் மேரேஜ் இருக்குது, அவங்களாம் ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல, நல்ல லாபகரமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இருக்குது. உங்களுடைய சகோதர சகோதரிகளால், மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, உங்களுடைய பெண் நண்பர்களால் வாய்ப்புகள், நற்பலன்கள், குறிப்பாக அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது எல்லாமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதம் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும், வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும், கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள், ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இது எல்லாமே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய 7ஆம் இடத்தை குருவும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மி, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு. பேச்சின் மூலமாக வருமானம், சம்பாத்தியம் இருந்தால் கூட உங்களுடைய 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். அப்படி இருக்கும்போது சனியும் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் அடைக்கி வாசிங்க பேச்சை. வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாகும். ஆக இந்த மாதத்தில் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் சிறு தொழில், சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, அதுலேயும் பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் இருக்குது. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் தன்வந்திரி பகவானுடைய வழிபாடு, குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனம், இதை பண்ணுங்கள். அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆஞ்சநேயரை ரெகுலராக தரிசனம் பண்ணி அவருக்கு அர்ச்சனை, ஆராதனை பண்ணுங்கள். சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நன்றி, வணக்கம்.